ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன கருத்து கணிப்பு முடிவெல்லாம் பார்த்துட்டீங்களா? ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே நிறைய பேர். எக்ஸிட் போல் ரிசல்ட் என்னவா வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் காத்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதான் இப்போ பார்த்துருப்பாங்களே, அவங்க மைண்ட்லலாம் இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ காணொலி. நானும் இப்போ தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, தந்தி டிவி முதல்ல அந்த வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் பார்த்த உடனே விஜய் சொன்னதான் ஞாபகத்தில் வந்துச்சு. என்னடா இது கருத்து கணிப்பாய் தெரியலையா, இது கடுப்புல விட்ட கணிப்பாயில தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி 125 to 145 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 18 to 24 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கடுப்புல விட்ட கருத்து கணிப்பா இருந்தாலும் இவங்க ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை விட மோசமா வேணும்னே கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 18 to 24 கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடேயோட அந்த கருத்து கணிப்பு ஒன்று எக்ஸிட் போல் ரிசல்ட் ஒன்று பார்த்தேன். அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதாவது 98 to 125 இடங்கள் தேவக்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி தான் நமக்கு என்ன தோணுது. ஆக்சுவலாக நம்ம அவ்வளோக்குள்ள ரியாக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது, மைண்டு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா மே நாள் தான் உண்மையான அந்த முடிவு தெரியும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுலாம் அப்படியே அந்த உண்மையாக பிரதிபலிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம முன்னும் பின்னும் எப்படி வேணா வரலாம் ரிசல்ட், ஓகேவா? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா டுடேவோட அந்த கருத்து கணிப்பை கேட்கும் போது தட்டி தூக்கிச்சுடா டிவிக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படணும்னு தோணுச்சு. ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே பண்ணியிருப்போம்ல. இப்போ நான் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது, சென்னைக்கு வந்த பிறகும் சரி, வெளியில் இருக்கிற நான் ஊருக்கு வந்து ஓட்டு போட்டு வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள நான் டிவிக்கே தான் போட்டிருக்கேன், டிவிக்கே தான் போட்டேன், விசில் தான் போட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியானவங்க கிடையாது, பலப்பட்ட ஏஜ் வயசு அதிகமானவங்க கூட நாங்கள் வந்து விசில் தான் போட்டேன் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குடா அப்படின்ட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையா இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தந்தி டிவி, ஏன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி வெளியிடுறாங்க. ஸோ அதனால தந்தி டிவி முதல்ல அதை கொடுத்த உடனே நம்மளுக்கு என்னடா இப்படி கொடுக்காங்க, திரும்பவும் திமுக ஆட்சி மாதிரிலாம் கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே கொடுத்த அந்த கருத்து கணிப்பு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பரம ஆனந்தம். சரி, எனிவே நம்மளுக்கு மெயின் நாள் தான் நம்ம. ஏன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அப்போ தானே உண்மையான ரிசல்ட் தெரியும். ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா யாராலையும் பார்த்தீங்கன்னா டிவிகேயுடைய அந்த வாக்கு சதவீதம் எத்தனை சீட்டுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த தேர்தலில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன ஆதரவு அடைஞ்சிக்கலாம். ஆனால் உண்மையானது பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி தான். ஸோ இப்போவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கூஸ் பம்பு ஏற்றிட்டாங்க இந்தியா டுடே. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுப்பில் விட்ட கடுப்பில் கூட நாம் தேர்தல் இருக்கு ஒரு பையன் கூட ஒரு சீட்டு கூட காட்டலை. எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ நான் சிரிச்சு பேசுகிறேன். ஆனால் ஒரு பக்கம் நமக்கு வந்து இதை கிண்டல் அடிக்க கூடாது, உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் அவங்க பேசின பேச்சுக்கு தான் நமக்கு பதிலடி பேச வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மனசாரி சொல்கிறேனே, நான் என்டிகேக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஓகேவா? ஏன்னா அது வந்து தமிழருக்கு உணர்வு இருக்குனால இங்கே வேற யாருக்கு வேண்டாம் மாற்றம்னு. சரி, அவங்களாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்களே அப்படி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் ஒரு தமிழன் தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா தமிழன்னா 2 பேருமே தமிழ் அண்ணன் தம்பி சொல்லிக்கிற சீமா. உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, அவன் ஜெயிக்கலாம் நம்ம ஜெயிக்கலாம், நாம நல்லது சொல்லுவோம், அவன் நல்லது, அவனால முடிஞ்சது அவன் பண்றான், நம்மளால முடிஞ்சது நம்ம பண்றோம், யார் மக்கள் ஜெயிக்க விடுறாங்களோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத போனோம். அதை விட்டுட்டு 24 மணி நேரம் விஜய் பிடிச்சி தூங்குறது. விஜய் அதை பண்ணிட்டாரு, விஜய் இதை பண்ணிட்டாருன்னு. ஆனா எதிரியான திமுகவா தொட்டு கூட பாக்குறது கிடையாது. இப்ப கூட நீங்க பாருங்களேன், சாட்டை அவனுடைய என்ன போட்டிருக்காங்க, அதாவது கருத்து கணிப்பு முடிவு சரி வெளியே வந்திருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா தேவக்க 150+ பிடிக்குதான் ஆட்சி அமைக்க போதும் அப்படி நக்கல் பண்ணி வீடியோ போடுறான். ஏன்டா 125 to 145 திமுக திரும்பி ஆட்சி அமைக்க போதுன்னு போடுறாங்க. அதை பத்திலாம் உனக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்ல. ஏடிஎம்கே 60+ போடுறாங்க, அதை பத்திலாம் உனக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்ல. உன் கட்சியில ஒரு சீட்டு கூட நீ பிடிப்புன்னு போட மாட்டேங்க, 0 தான் போடுறாங்க, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. அப்புறம் என்ன மாணவருக்கு நீ கட்சி நடத்துறன்னு கேட்கிறேன். இல்ல கட்சியில வந்து நீ கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதான் உன்னை பத்தி நான் பேச போறது கிடையாது. அந்த கட்சியில மெயினான கொள்கை பொறுப்பு செயலாளர் நீ தான். உனக்கு முக்கிய உன்னை விட்டு கொடுக்காம நம்ம அண்ணா இருக்காரு, உங்க அண்ணன் சொல்லப்படி நீ கேட்கற. அப்புறம் என்னடா 24 மணி நேரம் விஜய் பிடி தூங்குறீங்க, விஜய் பிடி தூங்குறக்காரன் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க நான் கேட்கறேன். உங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட நம்ம ஒரு வீடியோ போட்டா நாம் தமிழ் கட்சியோடைய தம்பிகள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து விமர்சிக்க வேண்டாம், சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோன்றதை பேசுறாங்க, அவங்களுக்கு தோன்ற சப்போர்ட் பண்றாங்கன்னு விட்டுறலாம். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா பிடிச்சிக்கிட்டு நம்ம டிவிக்கு விமர்சிக்கும் போது தான், ஏப்பா நீங்கள்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு ரோசம் சூடு சொல்றதா இருந்தா சாட்டை பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலையா? ஏன்டா எதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், எதிரி யாரு, திமுக இவ்வளவுக்குள்ள அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் உண்மையிலேயே சாட்டை சீமான் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து அடிச்சிருந்தா உண்மையிலேயே நடுநிலைமையா இருக்கக்கூடிய சில பேர் கூட
ஆமாம்ல, இன்னும் அவங்க அதை எப்படி திமுக எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க முழுக்க முழுக்க விஜயே நோ ஃபோக்கஸ் பண்ணி விஜயே 24 மணி நேரம் பிடிச்சு தொங்கிட்டு இருக்க போய் தான் அவ்வளவு வெறும் பயங்கர ஒரு கடுப்பாயிட்டானுங்க. என்னடா இது, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது போல, காசை வாங்கிட்டு திமுகவுக்கு செம்படிக்கானுங்க அப்படின்னு தோணிட்டு. அதனாலதான் இந்த தடவை நாம் தமிழ் வச்சு நக்கிட்டு போகுது. அது முழுக்க முழுக்க காரணம் சாட்டை, மெயின் காரணம் ரெண்டாவது சீமான், 2 பேர் தான் முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மே 4க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சீமான், சாட்டை, இடுமலம் கார்த்திக் 3 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் போயிருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஏன்னா வேற இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்ட்டு திமுக ஆட்சிக்கு மாற்றமா வேற கட்சி இல்ல. இருந்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ். நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க வேற நோட்டாக்கு போறதுக்கு பதிலாக உங்களுக்கு போட்டு போடலாம் அப்படி தமிழர் அப்படிங்கிற உணர்ச்சி பொங்க பேசலாம் நினைச்சிருந்தாங்க. ஸோ இப்போதான் விஜய் அவர் வந்துட்டாரு. அப்புறம் நீங்க ஏன்னா நீங்க வந்து கடைசிக்கு உருட்டிட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி உருட்டுறீங்க, திமுகவுக்கு செம்படிக்கீங்க, திமுக காசு வைக்கணும் எல்லாரும் வெளிப்படையே தெரிஞ்சுட்டு. அதனாலதான் ஏன்னா இவங்க இந்த வாய் நரம்பில்லாத நாக்குங்கிறனால இவங்க என்ன வேணாலும் மாத்தி மாத்தி பேச எல்லாம் கேட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்காது. விஜய் அவர்கள் உண்மையா இருக்காரு, நேர்மையா இருக்காரு. உடனே சொல்லுவாங்க அவருக்கு கருத்தால பேச தெரியுதா, அதை பேச தெரியுதா. இங்க பட்டிமச்ச போட்டியா இருந்துட்டு இருக்கு. இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒருத்தர் அவர் உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரா இல்லையா, அதான் பார்க்கணும். அதாவது தனிச்சு அந்த முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கும் அவருக்கு தைரியம் இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரம் பேசினாங்க. அதாவது இந்த கரூர் விஷயம் எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து கூட்டணிக்கு வளர்த்துறான்னு அந்த மனுஷன் போகலையே. அன்னைக்கு சொன்ன மாதிரி 2 பேர் எனக்கு எதிரி, ஒன்னு அரசியல் எதிரி, இன்னொன்று கொள்கை எதிரி. 2 பேரும் சமரசம் கிடையாது, நிக்காருல, தனிச்சு நின்ட்டார்ல. அவ்வளவு பேர் சொன்னாங்கல்ல இவர் தனியா நிக்க மாட்டாரு, நிக்க மாட்டாரு, 234 தொகுதியில் கேண்டிடேட்ஸ் என்னென்ன விமர்சனம் வச்சாங்க, நின்ட்டார்ல. அதான் மேட்ரு. உங்களுமே கிடையாது முன்னுக்கு பின்னு முறைனா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு. அதாவது நீ எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த நேரத்துக்கு நேரம் விட்டுறது பச்சைங்கெல்லாம் பேசக்கூடாது. சரி, இவனை விட்டு தள்ளுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு நம்ம ஒரு பதவி கொடுக்க வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலுடைய பொதுச் செயலாளரா, துணை பொதுச் செயலாளரா வன்னியரசு, அந்த ஆளுக்கு தான். இந்த ஆளுக்கு இப்பதான் ஷார்ட் ஷிஃப்டில் ஒரு பதவி கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது திருப்தி ஆகலை. அதனாலதான் இதுல ஒரு பதவி கொடுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஆள் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வரல கள்ள கிறிஸ்துவர் விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என் கண்ணில் பட்டுச்சு. அந்த ஆட்டை நான் கேட்கிறேன், யோ உங்களை மாதிரி எச்சத்தனமா ஈனத்தனமான ஒரு அரசியலை பண்றதுக்காக விஜய் வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் காலங்காலமா என்ன மாதிரி ஒரு அரசியல் எங்க தமிழ்நாட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. முழுக்க முழுக்க மதம், சாதி, இந்த 2 வச்சுதான் ஒரு அரசியலை பண்றீங்க. அதே அரசியலை பண்றதுக்கு அவர் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து நாம என்ன ஒரு கண்ணோட்டத்துல நம்ம மனசு என்ன இருக்கு அதே மாதிரி எல்லாரையும் பார்ப்போம். நீ நல்ல கண்ணோட்டத்தை எல்லாம் உனக்கு நல்லதா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க எல்லாரும் இந்து விரோத போக்க கையில எடுத்து ஒரு அரசியலை பண்றீங்க. ஏன்னா இந்து மக்களை எதிர்த்து, இந்து தெய்வங்களை விமர்சி இப்படின்னு ஒரு அரசியலை பண்ணும்போது மத்த சிறுபான்மையினர் சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம், கிறிஸ்துவ மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மளுக்கானவங்க இவங்க தான் அப்படின்னு நினைப்பாங்கட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. அதனாலதான் காலங்காலமா இந்து மக்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணியே ஒரு அரசியலை கட்டமைப்பீங்க. ஆனா அதை முழுமையா உடைச்சிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அரசியலை பண்ணியிருக்காரு. அதுதான் மக்களுக்கான அரசியல். ஏன்னா நீங்களும் அதே பெரியார், அம்பேத்கரை வச்சுக்கிட்டு தான் இங்க அந்த இந்து விரோத ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா விஜய் அவர்கள் அதே பெரியாரை, அம்பேத்கரை வச்சுட்டு இங்க எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் அவங்க வழிபாட்டு முறைகள், அவங்க மதங்களை பின்பற்றலாம். ஸோ நான் எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறேன். எனக்கு முருகனா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, ஜீசஸ் எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஸோ நான் எல்லா மக்களும் சமமா பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கை முன்னெடுத்து கொண்டு வர்றாரு. அதாவது புதுவிதமான ஒரு அரசியல். ஏன் இதை வந்து புதுவிதமான சொல்றேன் கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதாவது பெரியார், அம்பேத்கர் எல்லாம் கொள்கை தலைவராக வச்சுட்டு ஒருத்தவங்க ஒரு அரசியலை பண்றாங்கன்னா அவங்க இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் முன்னிறுத்துவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதை உடைச்சி எல்லா மதத்தையும் ஒன்னா சமமா பாக்குறாரு. ஸோ அதனாலதான் நமக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் இப்போ இவங்க காலங்களாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் வந்து அவ்வளவுதானே உடச்சு விட்டார்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி ஒன்றும் இல்லாம ஆக போதோ அதே மாதிரி விசிக்காவும் ஆக போகுது. எல்லாரும் எழுதி வச்சுடுங்க. அதாவது யாருக்குமே விசிக்கில் இருக்கிற நிறைய பேர், பாதிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் டிவிக்கு வந்துட்டாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா முக்கியமான பதவியில் இருக்கிறவங்கள டிவிக்கே தூக்கிட்டு இருக்கான் விசிக்கில இருந்து. ஸோ அவர் தான் முட்டு கொடுத்துருந்தார் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு. இப்போ திமுகவை ஆப்பு வைக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா விசிகாவுக்கும் முடிஞ்சு போயிடும் இந்த தேர்தலுக்கு அப்புறம். ஸோ அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம, ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு புதிதமான அரசியல் பண்ணும்போது இவங்களுக்கு அரசியல் பண்ணுறது ஒண்ணுமே இருக்காது. இவங்க முழுக்க முழுக்க வச்சுட்டு இருக்கிறது பிஜேபியில் வந்துடும், இல்லை இந்து விரோத போக்கு. ஸோ இப்போ இவர் எல்லாத்தையும் உடச்சு விடுறாரா, வேற மாதிரி ஒரு அரசியல் பண்ணாமல் தாய்க்க முடியல. அதனாலதான் இவங்களும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இல்ல கள்ள குறித்தர் விஜய்னா அது எவ்வளவு பிரியா, அது வந்து ஒரு அபத்தமான ஒரு விமர்சனம். அதை வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்த ஆளுக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னும் அசிங்கமா ஏதாவது கேட்கணும்னு தோணுது. ஆனா பொதுவெளியில் நம்ம அப்படி பேசக்கூடாதுல்ல, அதனாலதான் நம்ம அதை கடந்து போறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு விஜய் போயிட்டு வந்து பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. எனக்கு அது வந்து எவ்வளவுக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஏன்னா யாருக்குமே இப்படிப்பட்ட மனப்பொங்கலும் கிடையாது. ஸோ அதை விஜயவலுக்கு முன்னிறுத்தி கொண்டு போறாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டா, இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு அதை வந்து விமர்சிக்கும் போது எவ்வளவுக்குள்ள விஜய் மீது ஒரு வண்ணம் இருக்கு பாருங்களேன். ஸோ இவங்க அரசியல் இதோட முடியுதுப்பா. இந்த மதத்தை வச்சு இந்த ஜாதியை வச்சு இந்த அரசியல் பண்றவங்களுடைய அந்த அட்டகாசம் இதோட முடிஞ்சிடும். விஜயவல் ஜெயிச்சா ஓகேவா, என்ன ஜெயிச்சா ஜெயிக்கிறாரு ஓகேவா. எதா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிடுவோமே. ஏன்னா மெயினானது தான் உண்மையான ரிசல்ட் வரப்போகுது. நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எதுவாக இருந்தாலும் அதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். விஜயவல் தான் நம்முடைய சப்போர்ட் ஓகேவா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி 2வது பட்சம். விஜயவல் அவர்கள் இந்த 75 வருட இந்த ஆலமர கட்சியெல்லாம் அலற விட்டாரு. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதனால் நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கு எப்பவும் இருக்கும். இந்த அரசியல் காலத்தை அவர் தேர்ந்தெடுத்தாரு, அதே வந்து பெரிய ஒரு விஷயம் ஓகேவா. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்.